பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் பழம் கனிஞ்சு போய் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னா அந்த மாதிரி நல்லா பஞ்சாமிரத்துக்கு எப்படி அவை சேர்க்கறப்பீங்களோ அது மாதிரி நல்ல பழத்தை மசிச்சு எடுத்துக்கோங்க. அது கூட 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பேட்டர் பழத்துக்கு எடுத்து வச்சுருங்க. இல்லை பழம் இனிப்பாக இருந்தால் சர்க்கரை சேர்க்க வேண்டாம். பழம் இனிப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். இனிப்பு பணியாரம், வாழைப்பழ பணியாரம் சுட போகிறோம். இதில் 3 இன்க்ரீடியன்ட் தான். அதில் வாழைப்பழத்தை நல்லா மசிச்சுக்கிறோம். கோதுமை மாவு 2 கப்பு, தேவையான தண்ணி ஊற்றிக்கிறோம். சர்க்கரை வேணும்னா சேர்த்துக்கலாம். இனிப்பு கம்மியாக வேணுங்கிறவங்க இனிப்பான பழத்தை விட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை சேர்த்து தேவையான அளவு இனிப்போடு நீங்கள் பணியாரம் சுட்டுக்கலாம். இனிப்பு வேண்டாதுங்க, சர்க்கரையை அவாய்ட் பண்ணிக்கலாம். பழத்துலேயே இனிப்பான பழமாக இருந்தால் நீங்கள் அப்படியே கோதுமை மாவும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாவு பத்துக்கு எடுத்து இந்த பணியாரக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நீங்கள் பழப்பணியாரம் இப்படி தாங்க. ஃபஸ்ட் டைம் யாராவது ட்ரை பண்ணுறீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். பழப்பணியாரம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்பூன் எண்ணெய், அதுக்கு மேலே வேண்டாம், ஊற்றி சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கல்லை காய விட்டுட்டு தீ சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மசித்த வாழைப்பழம், 2 கப் கோதுமை மாவு, தண்ணி, சர்க்கரை இனிப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. இனிப்பான பழம் இருந்தாலே போதும். இப்போ இதை எடுத்து நம்ம பணியாரத்தில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க பழப்பணியாரம், வாழைப்பழத்தில் பணியாரம். இது மீண்டு போன வாழைப்பழம் இல்லைன்னா ரொம்ப கனிஞ்சு போயிடுதுன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க, தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை. மாதிரி கோதுமை மாவு மட்டும் இருந்தால் போதும். இனிப்பாக வேணும்னா இனிப்பாக சர்க்கரை சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம். இனிப்பு வேண்டாம்னா பழம் மட்டும் நல்லா மசிச்சுட்டு அது கூட கோதுமை மாவு சேர்த்து மாதிரி ஒவ்வொரு ஸ்பூன் எல்லா குழியிலும் எண்ணெய் ஊற்றி அது பழப்பணியாரம். நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. பனானா ஃப்ளேவரில் செம்மையான பணியாரம். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.